அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. வணக்கம். முதலாவதாக தர்ஷன். தர்ஷன் வாங்க, நீங்க உங்களை அறிமுகப்படுத்தீங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாதர்ஷன். நான் மயிலம் ஒன்றியம் அரசு மேல்நிலைப் பள்ளி இரட்டணியில் பயிலுகின்றேன். நான் 133 அதிகாரங்கள் முடித்துள்ளேன். நான் 5ஆம் வகுப்பில் சேர்ந்து 6ஆம் வகுப்பில் முடித்துள்ளேன். எனக்கு திருக்குறளை கற்றுக் கொடுத்த காமராசர் ஐயாவிற்கும் மற்றும் என்னை திருக்குறள் வகுப்பில் சேர்த்த என் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நீ எந்த பள்ளியில படிச்சீங்க? ஆரம்ப பள்ளி? ஆரம்ப பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோபாலபுரம். கோபாலபுரத்துல படிக்கிற. அப்பா பேர் சொல்லுங்க, அம்மா பேர் சொல்லுங்க. என் தந்தை பெயர் ஏ மாரிமுத்து, என் தாய் பெயர் மா நித்யா. இப்போது தர்ஷனுக்கு உங்களுடைய கரவொலியோட அவனுக்கு பாராட்டு செய்யப்படுகிறது. எல்லாரும் கரவொலி. விஷ்ணு 5ஆம் வகுப்பு மாணவன். மயிலம் ஒன்றியம் சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏ விஷ்ணு. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். மயிலம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோபாலபுரம். நான் 1330 திருக்குறள்களையும் முடித்துள்ளேன். எனக்கு கற்றுக் கொடுத்த திருக்குறள் காமராசர் ஐயாவிற்கு நன்றி. மேலும் என்னை இந்த வகுப்பில் சேர்த்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி. என் தந்தை பெயர் என் ஏழுமலை, என் தாயார் பெயர் எம் அரியநாயகி. நான் 4ஆம் வகுப்பில் சேர்ந்து 5ஆம் வகுப்பில் முடித்துள்ளேன். என்னை சேர்த்துவிட்ட தலைமை ஆசிரியர்கள் அம்மாவுக்கு நன்றி. மதுமிதா 5ஆம் வகுப்பு. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மதுமிதா. மயிலம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படிக்கிறேன். எனது ஊர் கோபாலபுரம். என் தந்தை பெயர் ரவிராஜா, என் தாயார் பெயர் அம்பிகா. எனக்கு கற்றுக் கொடுத்த காமராசர் ஐயாவிற்கு மிக்க நன்றி. மேலும் என்னை சேர்த்த ஹேமலதா தலைமை ஆசிரியருக்கும் மிக்க நன்றி. எந்த பள்ளியில் படிக்கிறீங்க? நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படிக்கிறேன். எனது ஊர் கோபாலபுரம். மயிலம் ஒன்றியத்திலையா? கார்த்திக். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கார்த்திக். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் 133 அதிகாரம் முடித்துள்ளேன். எனது தந்தையின் பெயர் எம் ரவிராஜா, எனது தாயாரின் பெயர் ஆர் அம்பிகா. நான் 3ஆம் வகுப்பில் ஆரம்பித்து 4ஆம் வகுப்பில் முடித்துள்ளேன். எனது ஊர் கோபாலபுரம், மயிலம் ஒன்றியம். நன்றி.
எல்லாரையும் அப்படியே ஏஞ்சி நிற்போம் ஒரு குழு படத்துக்காக. என்னென்ற ஏழு எழுக்கென்பை தன்னின்ற வாழ்வு ஓப்ப தலைக்குடி உள்ளத்தில் அனர்ஜியை புலவர்கள் யாதானும் நாடாமால் ஊராமால் என்றொருவன் சாந்தனையும் கல்லாடுவார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னொன்றான் ஈன்ற பொழுதில் மகன் தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி தந்தை நன்றி மறப்பது இனிய உளவாக இவங்களை பாராட்டும் விதமாக நமது வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாக வாழ்த்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மயிலம் ஒன்றியம் கோபாலபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இந்த திருக்குறள் அரங்கேற்ற விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், உதவி ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய மூல காரணமாகவும் வெற்றியினுடைய ஆணிவேராகவும் இருக்கக்கூடிய நம்ம திருவாளர் காமராஜ் ஐயா அவர்களையும் பள்ளியினுடைய சார்பாக கலந்துருக்கக்கூடிய பள்ளி மேலாண்மை குழு தலைவர், பெற்றோர்கள், அப்புறம் குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 பள்ளிகள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பள்ளிகள் மட்டும்தான் நம்ம மாணவர்கள் நலனில் அக்கறை எடுத்து ஒரு சிறப்பான செயல்பாடுகள்லாம் செஞ்சுட்டு வராங்க. அது மாதிரி விதத்தில் நம்ம பள்ளியினுடைய ஆசிரியர்களும் நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா ஐயா சொல்லும்போது ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, விதைகள் நம்ம பல இடத்துல போடுறோம், ஆனால் அந்த விதைகள் சரியான இடத்துல சரியான நிலத்தில் இருந்தால் தான் அது வளர்ந்து பயன் தரும், அதில் வளர்ந்து நல்ல நிலை அடையும். அது மாதிரி பல முயற்சிகள் அவர் செஞ்சு வராங்க. இருந்தாலும் நம்ம பள்ளிக்கூடத்தில் செஞ்சுருக்கிறது முழுமையாக பயன் தந்திருக்குதுன்றது அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுன்றதை சொன்னார். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா குழந்தைகள் இந்த வயசில் ஒரு 10 வயதுக்குள்ளே, ஏன்னா 10 வயசு முடிஞ்சுட்டு 6வது போயிடுவாங்க, 6வது ஒரு பிள்ளை இருக்காங்க. இந்த 10 வயதுக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க இவ்வளவு ஒரு 1330 திருக்குறள் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நல்ல விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா திருக்குறளில் இல்லாத நீதிநெறி கருத்துக்களே இல்லை. ஏன்னா தெய்வப்புலவர் அவ்வளோ கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காரு. அதை சொல்லுவாங்க, மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியதுன்னுவாங்க. அது மாதிரி தான் திருக்குறளும். செய்யுள் தான் சின்னதாக இருக்கும், அதில் உள்ள விஷயம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம உணர்வுபூர்வமாக நல்லா புரிந்து படிச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த காலத்திலும் நெறி தவற மாட்டாங்க. அந்த வாழ்க்கையில் நல்ல நெறி தான் அவங்களோட வாழ்க்கையை பண்படுத்தி நல்ல நிலை கொண்டு போகுது. ஏன்னா ஒரு திருக்குறள் சொன்னார், அறங்கியனும் இன்பமும் ஈனும், அப்போ திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இப்போ அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்களா, தமிழ் இலக்கியங்கள்ல அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடுன்றது அது மோட்சம், அது மாதிரி அது நமக்கு புரியாது. இப்போ அது புரிஞ்சவங்க இருக்கலாம், அது நமக்கு வெளிப்படையாக சொன்ன தெரியாது, அப்படிதான் சொல்லணும் இல்லைங்களா. யார் மோட்சத்துக்கு போகிறாங்க, யார் நல்லது செய்கிறாங்க, யார் மேலே போகிறாங்க கீழே போகிறாங்க அப்படிலாம் தெரியாது. அந்த வீடுன்றது கொஞ்சம் நமக்கு புரியாத மாதிரி இருக்கும், அதை விட்டுருவோம். அறம் பொருள் இன்பம் இது 3 தான் ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில். அந்த அறம் பொருள் இன்பம்ல பொருள் கொஞ்சம் ஸ்பெஷலானது, அதுக்கு கொஞ்சம் பவர் உண்டு. பணம் 10 செய்யணுவாங்க இல்லைங்களா. ஆமாம், அதுக்கு ஒரு நிறைய அது 3 சேர்ந்து வரத்துல நடுப்பு இருக்கிறது ஸ்பெஷலாக இருக்கும். முக்கணிகள் மாப்பலாவாய் சொல்லுவாங்க. அதே போல் 3 இயல் இசை நாடகம் சொல்லுவாங்க. இசை தமிழுக்கு கொஞ்சம் மியூசிக்னால எல்லாரும் பாட்டு போட்டு ஆடுவாங்க, மீதிலாம் ஆட்டம் வராது இல்லைங்களா. அந்த 3 சொல்கிறாங்க, சிறப்பாக சொல்கிறாங்கன்னா அதில் நடுப்பு இருக்கிறது கொஞ்சம் பவராக இருக்கும். அது நீங்கள் பார்த்துருக்கலாம், அதாவது நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். அது மாதிரி இந்த அறம் பொருள் இன்பம் சொல்லும்போது பொருள் பலத்தை தான் அதை தான் எல்லாரும் விரும்புவாங்க. பணம் தான் பொருள் இல்லைங்களா. பணம், நகை, சொத்து, வேற என்ன வீடு வசதி, வாசல், அந்த வசதியாக இருக்கிறதுன்னு சொல்லணும், அவ்வளோதான். இப்போ இது மாதிரி விஷயங்கள்ல இந்த பொருள் செல்வம் முக்கிய இடத்தை வகிக்குது. இதுல என்ன சொல்றாருன்னா, தீதின்றி வந்த பொருள் தான் மீதியெல்லாம் தரும்னு சொல்றாரு திருவள்ளுவர்.
நம்ம வந்து ஒரு கெட்டது செஞ்சு அதுல இருந்து நம்ம பொருள் ஈட்டணும்னா அது வந்து அழிச்சிடும். ஒரு திருடி பணம் எடுத்துன்னு வரோம், நிம்மதியா இருக்க முடியுமா? இல்லைங்களா? ஒருத்தவங்க ஏமாத்தி பணத்தை வாங்கிக்கிறோம், நிம்மதியா இருக்க முடியாது. இது மாதிரி நம்மளுடைய இலக்குன்றது வந்து அறம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் பொருள், அப்புறம் தான் இன்பம். அதனால தான் வந்து திருக்குறள்ல அந்த வரிசை முறையில் வச்சிருக்காங்க. அறம், அப்புறம் பொருள், அப்புறம் தான் இன்பம். முதல்ல வந்து நல்வழியில வாழ்க்கை வாழணும், அதுதான் வந்து வாழ்க்கையினுடைய லட்சியமே. இந்த விஷயங்கள்லாம் வந்து திருக்குறள் நிறைய சொல்லியிருக்குது. இப்போ நம்ம எல்லா நூல்களும் நல்ல கருத்துக்களை தான் போதிக்குது. இருந்தாலும் திருக்குறள் நம்ம எதுக்கு சொல்றோம்னா எல்லாமே வந்துருது இதில். அற இலக்கியம் மட்டும் இல்லாமல் வாழ்வியல் நெறி, அவங்க அப்புறம் நம்ம வந்து நிறைய சொல்றாங்க. ஒரு குடும்பம், ஒரு குழந்தை செல்வம், அப்புறம் வந்து அப்பா தம்பிக்கு மகனுக்கு உதவி செய்யறது, மகன் பிள்ளைக்கு உதவி செய்யறது, அம்மாவுக்கு சிறப்பு இல்லைங்களா? அந்த அம்மா வந்து எப்போ மகிழ்ச்சி அடைவாங்கன்னு ஒரு திருக்குறள் இருக்குது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம். குழந்தை பிறந்துச்சுனாலே ரொம்ப சந்தோஷம், ஸ்வீட்டு கொடுத்து ஊர் பூரா கொண்டாடுவாங்க, எனக்கு குழந்தை வந்துருச்சு அப்படின்னு. அது ஒரு பெரிய ப்ரொமோஷன். அப்பா ஆயிட்டாங்க அம்மா ஆயிட்டாங்கன்றது ஒரு பெரிய இது. அதை விட பெரிய மகிழ்ச்சி எப்போனா குழந்தை வந்து சான்றோன் ஆயிட்டான்னா தான் மகிழ்ச்சி. அது சொல்றார் திருவள்ளுவர். இப்படி பல கருத்துக்கள் இந்த திருக்குறள் இருக்கும்போது, இந்த திருக்குறள்லாம் உள்வாங்கிடும் போது அவங்களே வந்து திருக்குறள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க முழுமையாக தெரிஞ்சுக்கின்னு திருவள்ளுவரே வந்து நம்ம இங்கே வாழற மாதிரி கணக்கு. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினாரு, இருந்தாலும் நம்ம அவங்களோட ஸ்டூடெண்ட், திருவள்ளுவரோட நேரடி ஸ்டூடெண்ட் அப்படிதான் சொல்லணும். அதனால வந்து எல்லா மாணவர்களும் இந்த அற இலக்கியத்தை நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம 3 வந்து இந்த ஆண்டே வந்து 15,000 ரூபாய் தமிழ் துறையில வாங்கணும். ரொம்ப சந்தோஷம். ஆமா, அது வாங்குவாங்க. இந்த கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டீங்கன்னா தமிழ் துறைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல போய் இந்த பிள்ளைகள் ஒப்பிக்க போறாங்க. அதுக்கு தனியா மனுலாம் கொடுப்பாங்க, அந்த தேட்டத்தில் சொல்லுவோம். போனோடனே அன்னைக்கு நம்ம வந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறோம் கூட, பிள்ளைகள்லாம் நடுவர்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு இதே மாதிரி நம்ம கேட்டோம் இல்லையா, அதே மாதிரி கேட்டுக்கிட்டே போவாங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த பிள்ளைகள் தேர்வாகி அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, நற்சான்றிதழ் ஒன்று கொடுப்பாங்க. யார் முதல்வரோ அவங்க கையால் நற்சான்றிதழ் 15,000 ரூபாய் காசோலி கொடுப்பாங்க. பெரிய விஷயம். இந்த சின்ன வயசுல இவ்வளோ வந்து பாராட்டுலாம் பெறது வந்து பெரிய விஷயம். பாராட்டுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுதான் வந்து ஒருத்தங்களை மேலே உயர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏணி. இப்போ நாங்கள் ஸ்கூலில் போய் பார்ப்போம், நல்ல டான்ஸ் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, நல்ல நாடக பயிற்சி கொடுப்பாங்க, நல்ல ஓவியங்கள் வரைவாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒரு திறமைகள் இருக்கும். என்னடா ஆக போகிறோன்னா, நான் ஐஏஎஸ் ஆக போகிறோம், ஐஏஎஸ் ஆக போகிறோம், ஓவியம் வரைஞ்சி என்ன செய்ய போகிறான், இல்லை பாட்டு பாடி என்ன செய்ய போகிறான், நம்ம நினைப்போம் இல்லைங்களா? ஆனால் அது அவங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்து அவங்கள பெரிய லெவல் கொண்டு போகுது. இதுதான் அதனுடைய முக்கியம். இப்போ ஒரு 50 மாணவர்கள் இருக்கிறாங்க, அந்த 50 மாணவர்கள் நான் சிறந்தவன் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வரும்பொழுது அது தானா வந்து அவங்கள உயர்த்து. இதுதான் வந்து நம்ம அந்த பாராட்டு, அந்த ஊக்கம் அப்படின்றதுனுடைய முக்கியமான ரகசியமே. கேட்பான், நீ டாக்டராக போற, நீ பாட்டு பாடி என்ன பண்ண போற, நீ ஓவியம் வரைஞ்சி என்ன பண்ண போற, டாக்டர் ஓவியம் வரைஞ்சின்னு இருப்பாரா? மணிப்பூரில் இந்த பையன் செஞ்சிருக்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் செஞ்சு கூடையை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ தான் விசிறிலாம் வந்துடுச்சு, மின்சார விசிறிலாம் வந்துடுச்சு. அப்போல்லாம் கிடையாது. அப்போல்லாம் பனை ஓலை விசிறி தான் நம்ம முன்னோர்கள்லாம் விசிரிச்சிருந்தாங்க. அது மாதிரி நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் செஞ்சு, அது ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்டு. அது மாதிரி அதெல்லாம் ஊக்கப்படுத்தணும். ரொம்ப நல்ல தம்பி. அதாவது குழந்தைகளோட திறமை வந்து ஒவ்வொன்றிலையும் வளரும் பொழுது அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை வளரும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பயன்படுமா பயன்படாதா அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. நாங்கள் +2 முடிச்சுட்டு காலேஜ் படிக்கும்பொழுது டைப்ரைட்டிங்லாம் போய் கற்றுக்கணும், கம்ப்யூட்டர்லாம் போய் கற்றுக்கணும். எதுக்குன்னா நமக்கு பின்னாடி எதாவது பயன்படும் அப்படின்னு. இப்போ நான் அதோட பெரிய வேலைக்கு வந்துட்டேன். ஒரு டைப்பிஸ்டாக போகலான்னு நான் ட்ரை பண்ணேன். இப்போ நமக்கு அதோட ஒரு 4 பதவி மேலே இருக்கிறேன். ஏன்னா அது வந்து நமக்கு இதுதான் நடக்கும், இதுதான் போகும் அப்படின்லாம் தெரியாது. நமக்கு பின்னாடி பயன்படாத கூட போகலாம். ஆனால் அது வந்து நம்மளுக்கு என்ன நடக்குன்னா, நம்மளை வந்து இருக்கிற நிலையிலேருந்து ஒரு படி மேலே உயர்த்தும். அந்த வகையில் தான் வந்து மாணவர்களை இந்த பாராட்டுறது, அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறது, அவங்கள மேலும் மேலும் வந்து வாழ்த்தி பேசுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம். பெற்றோர் நினைக்கலாம், ஒரு 15,000 பரிசு கொடுக்குறாங்க, ஏன்னா நம்ம சம்பாதிக்க முடியாதா, நமக்கு இல்லாத காசா, அதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. அங்கே வந்து அவங்களுக்கு பாராட்டு கிடைக்குதுன்றது தான் முக்கியம். பாராட்டு கிடைச்சி அந்த வயசுல அவங்க இதை செய்யாத வேலை, யாரும் செய்யாத வேலை நம்ம செய்து ஒரு சாதனையை வந்து பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். பரிசுன்றதை விட, பரிசுன்றது ஒரு நினைவு. நம்ம இந்த இலக்கை நம்ம அடைஞ்சிடுறதுக்கான ஒரு நினைவு பொருள் அப்படிதானே தவிர, அந்த இலக்கை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் பெரிய விஷயம். அந்த வகையில நம்ம மாணவர்கள் வந்து
மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கையால் வந்து பாராட்டு பெற போகிறாங்க. நாளைக்கு அவங்களே மாவட்ட ஆட்சித்தலைவராக வரணும் அப்படிங்கிறத ஒரு வாழ்த்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.